இங்க அனிதான்ற ஒரு பொண்ணு வேற ஒரு கேஸ்ட் பையனை இப்ப லவ் பண்றதுனால இப்ப வீட்லயுமே இந்த பொண்ணு மேல எல்லாருமே கோவமா இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணோட அவங்க அப்பா மட்டும் இந்த பொண்ணு கிட்ட இப்ப நார்மலா பேசி இந்த பொண்ணுமே இப்போ வேலைக்கு அமுச்சு விட்டுறாரு. இப்ப இந்த பொண்ணோட அவங்க அம்மா நம்ம பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப என்ன பண்றது சொல்லிட்டு இவங்களுமே இப்ப கேக்குறாங்க. இப்ப இவங்களோட ஹஸ்பண்டோ அதெல்லாம் பாத்திரம் சொல்லிட்டு இப்ப அவருமே இப்ப அமைதியா இப்ப போயிடுறாரு. இப்ப அனிதாவோட அண்ணன் அவங்க அப்பா கால் பண்ணி இது மாதிரி அனிதா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அதை கேக்குற இவருமே ரொம்ப பதட்டமா கார் ஓட்டிட்டு இப்ப ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போகும்போது இப்ப தெரியாம ஒரு பைக் காரன் இப்ப இடிச்சிடுறாரு. இப்ப அந்த பைக் காரன் என் மேல தாங்க தப்பு, நீங்க கிளம்புன்னு சொல்லிட்டு அவனுமே இப்ப சொல்லிடுறான். இப்ப பார்த்தா என்னோட பைக் இப்போ ஸ்டார்ட் ஆகல சொல்லிட்டு இவர்கிட்டே போயிட்டு நான் போற வழியில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இறங்கி சொல்லிட்டு அவர்கிட்ட இப்ப லிஃப்ட் கேக்குறான். இப்ப அவர் பத்திரமா இருக்கிற பாத்துட்டு இவனுமே இப்ப கார் நானே ஓட்ட சொல்லிட்டு இவனுமே இப்ப கார் ஓட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் போன் பேசும்போது தான் தெரியுது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இப்ப கல்யாணம் பண்ண போறான்னு. இப்ப இவருமே பொண்ணு இவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு இப்ப இவனுக்குமே இப்போ நாசுகா அட்வைஸ்ல பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவனுமே வீட்டுல அம்மா அப்பா ஒத்துக்கல சார், அதனால என்ன சார் பண்றது, அந்த பொண்ணு வேறப்பா 3 மாசம் பிரெக்னண்டா இருக்கா சார் சொல்லிட்டு சொல்றான். இப்ப இதை கேக்குற அந்த பொண்ணோட அப்பாக்கும் பயங்கரமா கோவம் வந்து இப்ப கார்ல வச்சுட்டு கன் எடுத்து இப்ப அவனே இப்ப ஷூட் பண்ணிடுறாரு. அவனோட பையன் இப்ப கால் பண்ணி சீக்கிரமா வாப்பா கல்யாணம் நடக்குது இப்ப சொல்றான். இப்ப வரத்துக்குள்ள பொண்ணுக்கு வேற ஒரு பையன் கூட கல்யாணம் நடந்துருது. இப்ப அவருமே நம்ம எந்த பையனை கொண்டுட்டுமே சொல்லிட்டு இப்ப யோசிக்கிறாரு. பக்கத்துல ஒரு பொண்ணு இன்னமும் வரலையே சொல்லிட்டு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இப்ப வயிற்று இப்ப தொட்டு பாக்குறான்.